அம்மா சாந்தனு எங்கம்மா இருக்க? வாப்பா, என் கண்ணு முன்னால நீ சீக்கிரம் வா. உன்னை பார்க்காம அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ என் கண்ணு முன்னால இல்லாம எங்கேயாவது போயிட்டேனா மனசுல என்னென்னமோ தோணுதுப்பா. நீங்க கவலையப்படாதீங்கம்மா, நான் இதோ வந்துடுறேன். நான் அங்க வரலன்னா நீங்க எல்லாரும் கவலைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? சாந்தனு, உன் அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. நீ இங்க இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா. வரமா, என்னோட அபிஷேகத்துக்கு எப்படி தயாராகிறீங்கன்னு நானும் பார்க்கணும்ல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நிம்மதியா இருங்கம்மா, உங்க குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. கேட்டல அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு. ஒரு பையன் போயிட்டான்ல, அதான் இன்னொரு பையன் மேல பாசம் அதிகமா வருது. நான் எவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் என் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன் பார்த்தல. அப்படி இருக்கும்போது நீ அவங்க கிட்ட போய் என்ன பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவங்க நம்புவாங்களா? நீ மட்டும் இல்ல, உன்னோட கண்ணனால கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நான் செய்யற எல்லா தவறுகளையும் உன்னோட அந்த கண்ணன் தான் பொறுத்துக்கிட்டு வரான். சிசுபாலனோட 7 தவறுகளை கண்ணன் மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனா அவன் தவறுகளோட எண்ணிக்கைகளை அதிகமாக்கிக்கிட்டே போனா. அப்ப கடவுளே முன் வந்து தன்னோட சுதர்ஷன் சக்கரத்தை அவன் மேல ஏவி அவனோட தலைய தனியா துண்டிச்சிட்டாரு. அதே மாதிரி உனக்கு கூட கடைசி காலம் நெருங்கிடுச்சு. சரி மகான்ஜி, அபிஷேகத்துக்கு நேரத்தை நீங்க சொல்லிடுவீங்கல்ல? எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சிடுறோம். ஒரு நிமிஷம் அர்ஜுன், கொஞ்சம் வெளியில போய் வண்டி வந்துருச்சான்னு பாரு. மிருணாளினி, எல்லாருக்கும் முன்னால வண்டி வந்திருக்கான்னு என்ன பார்க்க சொல்றாரு. மகா பண்டிதர் ஆக வேண்டியவன் நான். என் நிலைமைய பாருங்க, என் நிலைமையா. என்ன பேசாம இருக்கீங்க? இந்த தடவையும் இப்படி தோத்து போவோன்னு நீங்க எதிர்பார்க்கல. நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த தோல்வியை ஏத்துக்க மாட்டேன் பெரிய மருமகளே. எல்லாம் பேச்சுதான். யாராவது டீ கொடுங்களேன். சரி, நான் போய் வண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. இங்க பாருங்க சுஷில் தம்பி, நீங்க பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானத்தை எல்லாம் எடுத்து வைங்க. அம்மா அம்மா, லிஸ்ட் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. விதி எப்படியெல்லாம் விளையாடுது பாத்தியப்பா. ஒரு பையன் நம்மளை விட்டு போன சோகத்தோட கண்ணீர் நம்ம கண்ணை விட்டு போகிறதுக்குள்ள இன்னொரு பையனோட அபிஷேகத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். தேவா நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா சாந்தனு பார்க்கலாம், அவன் நம்ம கௌரவத்தை எப்படிலாம் காப்பாத்துறான்னு பார்க்கலாம். சாந்தனு இவ்வளவு மோசமா நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரு. அம்மா, நம்மள அவரு நல்லா ஏமாத்திட்டாருமா. நிலைமை ரொம்ப மோசமாகறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். சின்னவர்களே, என்னம்மா இது? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? சாந்தனு பத்திதான். அண்ணா, சாந்தனு ரொம்ப பெரிய பாவினா. அவரை மகா பண்டிதர் ஆக்குறது சரியில்லை. சின்ன மருமகளே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள போங்க. அம்மாடி, எனக்கு தெரியுமா, தேவா உன்னை விட்டு போனதுல இருந்து நீ நினைவே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆனாலும் இப்படி நான் முழு நினைவோடதாம இருக்கேன். சாந்தனு தான் அவரை கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. காட்டுக்குள்ள தள்ளி இருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்படியெல்லாம் இருக்காது சின்ன மருமகளே. ஒரு நிமிஷம் பெரியமா, ஒரு நிமிஷம். தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி நடக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்பா, நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. நீங்களாவது சொல்லுங்க. இத பாருங்க, நான் இந்த வீட்டுக்காக ராப்பகலா எவ்வளவோ உழைச்சிருக்கேன். அதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் அழிக்கிற அளவுக்கு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். போது நிறுத்துங்க எல்லாரும், போது நிறுத்துங்க. அம்மாடி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற?
என்னமாச்சு உனக்கு? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏமா இப்படி பழி போடுற? அவரே என்கிட்ட ஒத்துக்கிட்டாருமா. அவர்தான் என் புருஷனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி கீழே தள்ளி விட்டுருக்காரு. ஏமா அப்படி பண்ணணும்? அவன் தேவாவோட அண்ணன் தானே. அண்ணனே தம்பியோட உயிரை எடுப்பானா? தன்னோட அம்மாவுக்கே துரோகம் பண்ணுவானா? ஆமா, சாந்தனு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச எண்ணமே அதுதான். இன்னும் என்ன தெரியணும் பெரியமா? சாந்தனு தான் தேவாவை கொண்டிருக்கணும், மகா பண்டிதராக நினைச்சிருப்பான். அப்பா நீங்களே சொல்லுங்க, ஏன் அவன் பண்ணிருக்க கூடாது? சொல்லுங்கப்பா. ஏற்கனவே அவன் குலநாசம் பண்றவன் தானே. அர்ஜுன் சொல்றது சரிதான். நான் குலநாசம் பண்றவன் தான். ஆமா, நான் குலநாசம் பண்றவன் தான். இத கேட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. இந்த களங்கத்தை என் அம்மா தானே சுமத்தினாங்க. அவங்க தானே இந்த பேர் வச்சாங்க. என்னப்பா இது? இல்லம்மா, ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. இன்னைக்கு அது உண்மையாயிருச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி செத்து போயிட்டானே. நீங்க குற்றவாளிங்கிறதுனால தான் உங்க மேல பழிய போடுறேன். நீங்க சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணினேன்? ஒரு நிமிஷம் சாந்தனு, இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? இந்த விஷயத்தை சின்ன மருமக கிட்ட நீயே உன் வாயால சொல்லியிருக்க. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் சொல்லு. கரெக்டா சொன்னீங்கப்பா, கரெக்டா சொன்னீங்க. இத பாருங்க, நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். இதோ பண்றப்பா. சீக்கிரமா வரட்டும் போலீஸ். நான் ஒத்துக்கிறேன். ராதிகா சொல்றது உண்மைதான்னு சொல்றேன்.